வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட நேம் தான் ஐக்யூ. அந்த நேமே ஃபுல்லாக மின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் ஃபுல்லுமே அப்படியே சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ரெயின்போ மாதிரி இருக்குது பார்க்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா BMW மோட்டார் ஸ்போர்ட், அவங்க தான் இதோட ப்ரீமியம் பார்ட்னர், இந்த மொபைலோட ப்ரீமியம் பார்ட்னராக இருக்காங்க. வாங்க என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதுலேயே IQ 7 லெஜெண்டுன்னு நேம்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. தென் அது ஒரு வவுச்சர் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே சில கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குயிக் ஸ்மார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னதுடா, வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் IQ 7 சீரியஸ் 5G நம்ம வாங்கியிருக்க மொபைல் பார்த்திங்கன்னா IQ 7 சீரியஸ். நான் அந்த மொபைல் நேம் வந்து IQ 7 லெஜண்ட். அப்புறம் முக்கியமான விஷயமே இதுதான், BMW கார் பார்க்க நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுலேயும் IQ, இதுலேயும் அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. அந்த IQலாம் மின்ற மாதிரி இருக்குது. காரே பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல. பேக் சைட்லேயும் ஒரு கார் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் IQங்கிறது மின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்மக்கிட்ட தான் காசு வாங்கியிருக்காங்க. சரி, இந்த கார்டை வச்சு நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் கார் பார்க்க சூப்பராக இருக்குது. ஐக்யூஸ்ட் ஆன் அண்ட் ஆன், இதுதான் அந்த ஐக்யூவோட மீனிங். பார்ப்போம். ஓ, இதுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்கா? எத்தனை காரு டிசைன் காராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் தூக்கி இப்போ வர வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பின், ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் க்ளோஸ் இருக்குது. மேலே ஒரு ஒயிட் கலர் கவர் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, C டைப் கேபிள் இது அப்புறமேல் பார்க்கலாம். தென் சார்ஜர் 66 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ்னு இதை சொல்கிறாங்க. 22 மினிட்ஸில் 100% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விவோ பிராண்ட் தான். ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட். ஐயோ எங்கடா மொபைலே காணோம். வெறும் கவரு. நான் ஃபஸ்ட்டே உள்ளே வைக்க சொன்னேன்ல, நீ தூக்கி வச்சுருக்க. ஏன்டா ஃபஸ்ட்டாக அது இங்கே கொடு. இதுதான் கைஸ் நம்ம வாங்கின IQ 7 லெஜண்ட். ஓகே கைஸ், இப்போ டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் ஸ்லாட், C டைப் சார்ஜிங் போர்ட், அப்புறம் ரைட் சைடில் ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி சும்மா பயங்கரமாக இருக்குது கைஸ். மேலே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில்வர் கோட்டிங், ஃபுல்லாக எஜஸ் ஃபுல்லாமே சில்வர் கோட்டிங் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். தென் இந்த டிசைனை லெஜெண்டரி ட்ராக் டிசைன்னு சொல்கிறாங்க கைஸ். இந்த 3 லைன்ஸ் இருக்கிறத தான் சொல்கிறாங்க லெஜெண்டரி ட்ராக் டிசைன்னு. நல்லாயிருக்கு. அப்புறம் கேமரா பற்றி பார்ப்போம். மெயின் கேமரா 48 MB சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் 13 MB வைட் ஆங்கிள் ப்ளஸ் 2.5 சென்டிமீட்டர் மேக்ரோ, இது ரெண்டும் சேர்ந்து ஒரே லென்ஸாக லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. 13 MB போர்ட்ரேட் லென்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 16 MBக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. அப்புறம் BMW ப்ரீமியம் பார்ட்னருங்கிறது செல்ஃபோனில் பிரிண்ட் பண்ணாமல் கேஸில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்டிங் எரேஸ் ஆகாது, பட் ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இந்த கேஸ் இருக்குங்கிறது தெரில. அதுங்காட்டி கொஞ்சம் சங்கடம்தான். ஓகே, இதை இப்போ எடுத்து வச்சுட்டு, இது கேமிங் மொபைலில் வாங்க நம்ம ஒரு PUBG மேட்ச் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமை ஓப்பன் பண்ண உடனே
கேம் அசிஸ்டண்ட்டு ஆன் ஆயிரும். அதனால் எல்லா ஃபீச்சர்ஸுமே கேமுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆன் ஆயிடுது. 12 GB ரேம் சொல்லியிருக்காங்க. 3 GB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அது விர்ச்சுவல் ரேம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நேரமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், பட் கில்லு தான் வரவே மாட்டேங்குது. Team is in the lead. Target down. இந்த மொபைல் ரொம்ப லேக் ஆகுது. நாங்கள் முன்னாடி K20 Pro யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மொபைலே வாங்கியிருந்தோம். பட் ஆனால் உண்மை என்னென்னா இது வந்து K20 Proவை பீட் பண்ணல. IQ வந்து K20 Proவை பீட் பண்ணல. ப்ராசஸர், ரேம் எல்லாமே IQ 7 லெஜண்டில் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. அதுதான் உண்மை. நம்ம IQ 7 லெஜண்டுக்கு வாங்குறதுக்கு பதிலாக 2 K20 Pro மொபைல் வந்து வாங்கிடலாம். யூடியூப்பில் இருக்க மற்ற ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது, கேமிங் மொபைல் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, வளர்கிறது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னதோ சொல்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த மொபைல் நம்ம வாங்கினோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. காசு ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நாங்கள் BGMI கேமிங்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம். வீக்லி டோர்னமெண்ட் லைவ் எல்லாமே இருக்குது. 1K வரைக்கும் நாங்கள் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஃப்ரீ என்ட்ரி தான். சேனல் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது மொபைலை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம்னா 120 Hz இருக்கிறதுல இதுதான் ஹை ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். பட் ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தா அப்படி தெரியவே மாட்டேங்குது. ஓகே, ப்ளே ஸ்டோரில் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஒரு ஃபெமிலியரான கேம் பார்க்கலாம். NFS இருக்குது. NFS டவுன்லோட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 46 செகண்ட் ஆச்சு எங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு. அதே NFS கேமை M31 சாம்சங் M31 மொபைலில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதே 46 செகண்ட் தான் ஆச்சு. என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரில. இது வந்து 12 GB ரேம்னு சொல்லியிருக்கானுங்க. பட் எல்லாமே சங்கடம் தான். எல்லா கேமுக்குமே கேம் அசிஸ்டண்ட் ஆன் ஆயிரும். ஆனால் பட் நம்ம இந்த கேம் இப்போது ப்ளே பண்ண போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்ப்போம். என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லா மொபைலில் இருக்க பேசிக் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஓஎஸ் பார்த்தோம்னா ஃபன் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். நெக்ஸ்ட் பேட்ரி 4000 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து 23 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபுல் சார்ஜ் ஆனாலுமே செம ஃபாஸ்ட்டாக பேட்ரி வந்து டவுன் ஆயிடுது. நான் வந்து சாம்சங் M31 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6000 mAh ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நான் சார்ஜே போடுவேன். அது ஃபுல் சார்ஜ் போட கூட மாட்டேன். இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் நம்ம சார்ஜ் போட்டே ஆகணும், இல்லைனா மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபே ஆயிடுது. நெக்ஸ்ட்டு ரேம் பார்க்கலாம். 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 3 GB விர்ச்சுவல் ரேம். இது வந்து நம்ம 256 GB ஸ்டோரேஜ்லேருந்து 3 GB எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேமாக யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அல்ட்ரா கேம் மோட். இது கேமிங் மொபைலில் அல்ட்ரா கேம் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் eSport மோட், ஆட்டோ ப்ளே வித் ஸ்க்ரீன் ஆஃப், 4D கேம் வைப்ரேஷன் எல்லாமே இருக்குது. இதை ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணும்போது பார்த்தோம்னா 4D வைப்ரேஷன் மாதிரிலாம் இல்லை. நார்மலாக கால் பண்ணும்போது எப்படி வைப்ரேட் ஆகும் அந்த மாதிரி லைட்டாக வைப்ரேட், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆக்சிடென்டல் டச் ப்ரிவென்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் கேம் பிக்சர் இன் பிக்சர் 3 ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் பண்ணோம்னா மேலேருந்து ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அந்த விண்டோஸில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபன் என்னென்னா கேம் விளாடும்போது சார்ஜிங் இருக்க மாட்டேது. இதில் அந்த ஆப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு தெரில. நெக்ஸ்ட் அபவுட் ஃபோன் பார்ப்போம். 2.84 GHz ஸ்னாப்ட்ராகன் 888 குவாட் கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 256 GB இருக்குது ஸ்டோரேஜ். ப்ளூடூத் ஹெட்செட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒயர்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த பின்னில் இதில் கொடுக்கல. இவ்வளோ ஒன்றா சொல்லியாச்சு. இதுக்கும் மேலே இந்த மொபைல் தான் நான் வாங்குவேன். பேட்டரிலாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் சார்ஜ் போட்டே கூட கேம் ப்ளே பண்ணுவேன். எனக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மீ அண்ட் ப்ரோ அட்வென்ச்சர் அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் ஃபஸ்ட்டே நம்ம சேனல் வரும். உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல்லில் தட்டி விட்ருங்க. ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போட்டிருந்த எல்லா வீடியோஸும் பாருங்கள். வச்சுருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் யூடியூப்காக ஒரு ட்ரையல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா டப்புன்னு ஒரு ஹேக்கர் வந்துட்டான். மின்னல் வேகத்தில் போயிட்டு இருந்தான் அவன். இப்போ பாருங்கள் வருவான். சூப்பர் கில்லே அவனை பண்ணவே முடியல. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தான். எப்படி அவனுக்குலாம் ஹேக்கிங் ஒர்க் ஆகுதுன்னு தெரிய மாட்டேது. ஓடிட்டான். திருப்பியும் கில்லு. அவனை ஒரு கில்லாவது பண்ணணும்னு நினச்சேன். ரைட்டில் ஓடுறான். நம்ம போனேன்னு நம்மளை போட்டுருவானா? ஓடுறா வீட்டுக்கு. ஒரு வழியாக ஹேக்கரை போட்டாச்சு. அவன் டீம்மேட் அதுக்குள்ளே வந்துட்டான். அவன் டீம்மேட்டையும் போட்டாச்சு. அதுக்குள்ளே இன்னொருத்தனை வந்துட்டான். சரி ஓகே, அப்படியே லைனாக வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம டப்புன்னு எக்ஸிட் ஆயிடுவோம். அவ்வளோதான் வீடியோ முடிச்சு. டாட்டா.